வணக்கம் நண்பா. இந்த பதிவில் கூறப்போகும் கதை உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும். எனவே முழுமையாக கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு அழகிய கோவில். அந்த கோவில் முழுவதும் கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருந்தது. தினமும் பல ஆயிரம் மக்கள் வந்து செல்லும் கோவில் அது. அங்கு வரும் அனைவரும் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் மூலவரை வணங்கிவிட்டுத்தான் செல்வார்கள். தங்கள் வேண்டுதல்களையும் இறைவனிடம் வைப்பார்கள். ஒரு நாள் அந்த கோவிலில் இருக்கும் தரைக்கல் அந்த கோவிலில் இருக்கும் மூலவர் சிற்பத்திடம் பேசிக்கொண்டதாம். அந்த தரையும் கருங்கல்லாலானவைதான். தரைக்கல் இவ்வாறு மூலவர் சிற்பத்திடம் கேட்டதாம். நாம் இருவரும் ஒரே மலையில் இருந்து வெட்டப்பட்டு ஒரே வாகனத்தில் இங்கு கொண்டு வரப்பட்டு ஒரே இடத்தில் இருக்கிறோம். ஆனால் ஏன் உன்னை மட்டும் வணங்குகிறார்கள், என்னை மிதிக்கிறார்கள் என்று கேட்டது. அதற்கு மூலவர் சிற்பம் இவ்வாறு கூறியது. நண்பா, நீ கூறுவது உண்மைதான். நாம் இருவரும் ஒரே மலையிலிருந்து வெட்டப்பட்டு இங்கு ஒரே கோவிலில்தான் இருக்கிறோம். ஆனால் உனக்கு நினைவிருக்கிறதா, சிற்பி என்னை சிலையாக செதுக்குவதற்கு முன் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்தான் சிலை செதுக்குவதற்கு. ஆனால் அவன் கூர்மையான உளியால் உன்னை செதுக்கும்போது அதை நீ எதிர்த்தாய். அதனால் உடைந்து போனாய். உன்னை மிதியடியாகவும் தரைக்கல்லாகவும் மாற்றினார்கள். ஆனால் வலிகள் இல்லாமல் எதுவும் இல்லை என்று நான் உணர்ந்திருந்த காரணத்தினால் சிற்பி என்னை செதுக்கும்போது எனக்கு ஏற்பட்ட வலிகளை நான் தாங்கிக் கொண்டேன். அதனால்தான் என்னால் அழகிய சிற்பமாக மாற முடிந்தது. கோவிலில் மூலஸ்தானத்தில் என்னால் அமர முடிந்தது என்று கூறியது. இந்த கதை கூறும் கருத்து என்னவென்றால், வலிகளும் சோதனைகளும் ஒருவனை அழிப்பதற்கு அல்ல, அவனை உருவாக்குவதற்காக. வலிகளைக் கண்டு அஞ்சி முயற்சியை கைவிடும் மனிதர்கள் தோல்வியையே சந்திக்கிறார்கள். வலிகள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு தனது முயற்சியை நிறுத்தாமல் இலக்கை நோக்கி பயணிக்கும் மனிதர்களே வெற்றியடைகிறார்கள், பிறரால் வணங்கப்படுகிறார்கள். எனவே ஒரு சில தோல்விகளை சந்திக்கும் போதே நம்பிக்கை இழந்து முயற்சியை கைவிடாதீர்கள். இலக்கை அடையும் வரை முயற்சி செய்யுங்கள். அதுவே விடாமுயற்சி. விடாமுயற்சி உடைய மனிதர்களே வாழ்க்கையில் பெரிதாய் சாதிக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.